சாரல் மலையுடன் பண்புலி திருமலை குமாரசுவாமி கோவிலுக்கு ஒரு ரோட் ட்ரிப் போகலாமா? குற்றால சீசன் தொடங்கியாச்சு. சீசன் நேரங்களில் குற்றாலத்தை தவிர வேறு எந்தெந்த இடங்கள்ல இயற்கையை ரசிச்சபடி சாரல் மலையையும் அனுபவிக்க முடியும்னு தெரியணுமா? தென்காசி என்றாலே சுற்றுலா தலங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அருவிகள், அணைகள், கோவில்கள், உணவுகள் என எல்லாவற்றிற்கும் தென்காசி ஃபேமஸ் தான். தென்காசி மாவட்ட கோவில்களில் பல கோவில்கள் இயற்கை எழில் சூழ்ந்து அமைந்திருக்கும். அது மதங்களை கடந்து அனைத்து சுற்றுலா பயணிகளையும் ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பதுதான் பண்புலியில் அமைந்துள்ள திருமலை குமாரசுவாமி கோவில். இயற்கை அழகு கொஞ்சம் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் ஸ்தலமாகவும் வரம் தரும் முருக பெருமானின் திவ்ய ஸ்தலமாகவும் திகழ்கிறது திருமலை குமாரசுவாமி கோவில். குற்றாலம் செங்கோட்டை பண்புலி மார்க்கத்தில் குற்றாலத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. தென்காசியில் பிற பகுதியில் வெயில் இருந்தாலும் திருமலை குமாரசுவாமி கோவிலுக்கு சாயங்கால நேரங்களில் செல்லும் பொழுது சாரல் மலையை உணர முடியும். சுற்றிலும் மரங்கள், ஓங்கி உயர்ந்த மலைகள் என பார்ப்பதற்கே பச்சை பசேரென்று கண்ணிற்கு குளுமையாக இருப்பதோடு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து காற்றோடு வீசும் சாரல் மலையையும் ரசிக்க முடியும். திருமலை கோவிலிலிருந்து கேரளாவில் அமைந்துள்ள அச்சன் கோவிலுக்கு 25 கிலோமீட்டர் பயணித்தால் சென்றடையலாம். திருமலை குமாரசுவாமி கோவிலிலிருந்து குண்டாறு நீர்த்தேக்கத்திற்கு 19 கிலோமீட்டரிலும் அடைவிநயனார் அணைக்கு 11 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்றடையலாம். சாலையில் இருபுறமும் மரங்கள், சாரல் மலையுடன் அதனை கடக்கும் பொழுது கேரளாவிற்கே சென்றுவிட்டு திரும்பிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். திருமலை கோவிலுக்கு காசி தர்மம், அச்சன்புதூர், வடகரை, பண்புலி வழியாக கோவிலுக்கு சென்றடையும் வழித்தடத்தை தேர்வு செய்யும் பொழுது உங்கள் சாலை பயணம் இன்னும் ரம்மியமாக அமையும். பேருந்து மார்க்கமாக வரும் பொழுது தென்காசி கடையநல்லூர் பகுதியிலிருந்து பண்புலிக்கு நேரடியாக பேருந்து வசதி உண்டு. பண்புலியை கடந்து திருமலை கோவிலுக்கு செல்லும் வழியில் கல் உடைத்தான் பாறை வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். இந்த பாறையில் புஷ்பா போன்ற திரைப்படங்களின் பாடல்கள் ஷூட்டிங் செய்துள்ளனர். செல்லும் வழியில் வண்டாடும் பொட்டல் மாரியம்மன் கோவில், பேச்சியம்மன் கருப்பசாமி கோவில், விநாயகர் கோவில் என பல கோவில்களையும் தரிசிக்க முடியும். அடைமழையுடன் திருமலை கோவிலுக்கு வந்தடைந்த பின்னர் வாடை காற்றிற்கும் சாரல் மலைக்கும் சூடாக ஒரு தேநீரை அருந்திவிட்டு பயணத்தை தொடங்கலாம். மலையேற்றத்திற்கு முன்பு கோவிலுக்கு தேவையான பூஜை சாமான்களை மலையின் கீழ்ப்பகுதியில் வாங்கிக் கொள்ளலாம். கோவிலுக்கு மேலே தரிசனம் செய்வதற்கு படிமார்க்கமாக செல்லலாம் அல்லது கோவில் நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டு வரும் பேருந்தில் 10 ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்லலாம். தங்களது சொந்த வாகனத்தில் வந்திருந்தால் வாகனங்களுக்கு ஏற்றாற்போல் கட்டணங்கள் செலுத்தி மலை பயணத்தை தொடங்கலாம். வேனிற்கு 60 ரூபாயும், காரிற்கு 50 ரூபாயும், இருசக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாயும் கட்டணமாக செலுத்தி பயணத்தை தொடங்கலாம். சீசன் நேரம் என்பதால் மலையில் மேகமூட்டம் அதிக அளவில் காணப்படும். மலையேற்றத்தின் போது பச்சை போர்வை போர்த்தியது போல் விரிந்து காணப்படும் தென்காசியின் ஒட்டுமொத்த அழகினையும் ரசிக்க முடியும். மலையேற்றத்தின் போது ஒரு புறம் பாறையும் மறுபுறம் ஓங்கி உயர்ந்த மலைகளையும் ரசிக்க முடியும். மேலும் மலை பயணத்தில் 2 பாறைகளை குடைந்து நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும் சாலை நிச்சயம் உங்கள் கவனத்தை ஈர்க்கும். 3-4 வளைவுகளுக்கு பின்னர் கோவிலை வந்தடையலாம். மேலே இருந்து வரும் பொழுது பார்த்த கல்லுடைத்தான் பாறை வியூ பாயிண்டையும் பார்க்க முடியும். இந்த கோவிலிலும் சிந்துபாத், புஷ்பா போன்ற பல படங்களின் சில காட்சிகள் படப்பிடிப்பு நடந்துள்ளது. ஓங்கி உயர்ந்த அடர்த்தியான மரங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கும் விநாயகரை முதலில் தரிசனம் செய்துவிட்டு திருமலை குமாரரை தரிசிக்க செல்லலாம். கோவிலின் நடை மாலை 4 மணிக்கு திறக்கும். திருமலை குமாரசுவாமிக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு சரியாக 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். இந்த கோவிலின் சுற்றுப்புறத்தில் மயில், யானை போன்ற சிற்பங்கள் குழந்தைகளையும் பெரியவர்களையும் செல்ஃபி எடுக்க நிச்சயம் தூண்டும். கோவிலில் தரிசிக்க வருவதோடு அங்கு இயற்கை எழிலோடு புகைப்படம் எடுப்பதற்கும் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் சுற்றி வரும் பொழுது ஆலையை தள்ளும் அளவிற்கு பலத்த காற்றையும் உணர முடியும். இந்த கோவிலுக்கு வந்துவிட்டு இந்த இடத்தில் புகைப்படம் எடுக்காமல் யாரும் செல்வதில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளை பேக்ரவுண்டாக வைத்து அவர்கள் நிச்சயம் ஒரு புகைப்படத்தை எடுத்துவிட்டுத்தான் செல்கின்றனர். இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமாகிய புளிய மரமும் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாகிய முருகனின் திருத்தலத்தில் அமைந்துள்ள தீர்த்த குளத்தில் சப்த கன்னிகளும் இடம்பெற்றுள்ளனர். இந்த கோவிலில் மாலை நேரங்களில் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பது நிச்சயம் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும்.
ஆனால் தற்போது சாரல் மழை வீசி வருவதால் சூரியனை பார்ப்பதற்கே அரிதாகத்தான் உள்ளது. கோவில் தரிசனத்தை முடித்து அங்கு இருக்கும் மண்டபத்தில் அமர்ந்து மேகங்கள் காற்றில் அடித்து செல்லும் அழகினை ரசிக்க முடியும். இந்த கோவிலில் தங்கத்தேர் இழுப்பதற்கு முன்பதிவு செய்து கட்டணமாக 1200 ரூபாய் செலுத்த வேண்டும். இரவு 7 மணிக்கு நீல வானத்துடன் மின்னும் தங்கத்தேர் உலாவும் தரிசிக்க முடியும். முருகனின் சிலையை தங்கத்தேரில் வைத்து அலங்கரித்து பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் செய்த பின்பு தங்கத்தேர் உலா தொடங்கும். பொதுவாக குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாகிய முருகப்பெருமானின் முக்கிய நாளான கார்த்திகை நாட்களில் திருத்தேர் உலா நடைபெறும். மன நிம்மதியையும் இயற்கை எழிலையும் அனுபவிக்க விரும்பினால் நிச்சயம் திருமலை குமாரசுவாமி கோவிலுக்கு பயணம் செய்யலாம். பயணங்கள் தொடர நியூஸ் 18 உள்ளூர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி.